சனி இருந்தாவே என்னன்னா அவன் பேர் மந்தன். நல்லா கேட்டுக்கணும். ஜோதிடத்தில் சாஸ்திரத்தில் அவன் பேர் மந்தன். மந்தன்னா நம்மளை வந்து டீக்ரேட் பண்ணுவான். நம்ம மைண்டில் உள்ள வந்துட்டு சோம்பலாக உள்ளே உட்கார வச்சுருவான். விட்டேத்தியாக பண்ணுவான். நம்மளை சுறுசுறுப்பை அடைப்பான். நம்மளை சுறுசுறுப்பெல்லாம் ஏக்கத்தை கெடுப்பான். குடும்பத்தில் பிரச்சனையை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே இங்கே உட்காந்துருந்தோன்னு வச்சுங்க, சும்மா உட்காந்துக்கின்னு பொண்டாட்டியை திட்டுறது, அம்மாவை திட்டுறது, பிள்ளையை திட்டுறதுன்னா யாருக்குமே நம்மளை பிடிக்காம போகும். சனி ஒருத்தருக்கு பாதிப்பு. அதே போல் சனி தசை வந்தாலும், சனி தசை வந்து இருக்கிறதுலே சுக்கிர தசை 20 வருஷத்துக்கு அடுத்து அதிகமாக இருக்கக்கூடியது சனி தசை 19 வருஷம். சனி ஒருத்தருக்கு வருது, சனி செல்வி 7.5 சனின்றாரு இல்லை ஜோசியருனாவே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 40 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் ஒர்க் அவுட், எக்ஸசைஸ், தோப்பு கரணம். என்னை திட்டினாலும் பரவாயில்ல. சுறுசுறுப்பாக யார் சனியில் இருக்காங்களோ அவங்க கோயிலுக்கே போவேன். இது வந்து நிரூபிக்கப்பட்ட சத்தியம். அவங்க வாழ்க்கை வந்து சுபிச்சமாயிடும். சனி வந்து ஃப்ரெஷ் கொடுப்பார். சனி வந்து மந்தனை நீங்கள் ஓவர்லுக் பண்ணணுன்னா நீங்கள் எனர்ஜி ஆகும். அதை விட்டுட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா, கண்டுக்காமல் இருந்தீங்கன்னா, சனி ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணுறதே மனுஷனை காலில் தான். தள்ளி விட்றதுல கில்லேடி. சனி திசை, சனி புத்தி, சனி 7.5 சனி, அஷ்டம சனிலாம் அந்த வண்டியில் வித்தை காட்டுறது, ஃபோனை வச்சுன்னு ஜக் அடிக்கிறது, ஃபிகரை பார்த்துக்கின்னு சைடில் கட்டுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் காலை தூக்கி தான் பார்த்துட்டு. இதெல்லாம் நிவர்த்தியே கிடையாது. சனினா ஆஞ்சநேயர் கோயிலில் போய் சுற்றிக்கினே இருக்கிறதெல்லாம் வேலைக்கு இல்லை. காலையில் எத்தனை மணிக்கு படுத்தாலும் சரி, தூங்குறதுக்குள்ளே நைட்டு 1 மணி நேரம் ஒதுக்கிடுங்க. இல்லை என்னால் முடியாது ஐயா, 1/2 மணி நேரம் ஒதுக்கு. நைட்டு சாப்பாடை கம்மி பண்ணிக்கணும். ஏன்னா நைட்டு வந்து நல்லா பசிக்கிற, காலையில் பசிக்கணும். சனி இருந்தால் கழிவுகளை வந்து சரியாக இருக்கணும். கட்டை க்ளீனாக வச்சுக்கிறவங்களுக்கு சனி உபத்திரம் பண்ணுறது இல்லை. இதெல்லாம் மெடிக்கலாக நம்ம தேடணும். அஸ்ட்ராலஜி மெடிக்கல் தான் பெரிய மிராக்கல். அதில் ராஜேஷ் ஐயா தான் எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தது. ஸோ அந்த மெடிக்கலில் நீங்கள் கிளியராக வந்து புத்துணர்வோடு இருந்தீங்கன்னா, சனி தசை, 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்ட சனி எல்லாத்துலேயும் நீங்கள் கிங்காக தான் இருக்க முடியும். எல்லா மனிதனுக்கும் 30 வயதுக்குள்ளே 7.5 சனியை சந்திச்சே தீரும். புரியுதுங்களா உங்களுக்கு? 60 வயதுக்குள்ளே 2வது சனியை சந்திச்சே தீரும். சிலவங்க பிறக்கிற காலத்திலே 7.5 சனியில் பிறப்பாங்க. அவங்க 27.5 வயசுக்குள்ளே 2வது சனியை பார்ப்பாங்க. புரிஞ்சுக்குங்க. ஸோ பிறக்கிற காலத்தில் இப்போ குழந்தைங்க பிறக்குது, மீனராசி, கும்பராசி, மேஷ ராசியில் பிறக்கிற குழந்தைங்க எல்லாம் 7.5 சனியில் வந்துடும்.